வணக்கம், நான் உங்கள் குமார். என்னடா காருக்குள்ள இருந்து பூதம் மாதிரி வரேன்னு பாக்குறீங்களா? இதுதாங்க எனக்கு மோதிக்கேர்ல இருந்து கொடுத்த கார், மாருதி இக்னிஸ். என்னடா கார் வாங்கிட்ட அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, எனக்கு முதல் கார் இதுதான். சரி, எனக்குன்னு கிடையாது, என் குடும்பத்துல சொந்தமா கார் வாங்கின முதல் நபரு நான் தான். இது வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். இந்த நேரத்துல எனக்கு இந்த கார் வர்றதுக்கு காரணமா இருந்த மோதிக்கேருக்கும், மோதிக்கேர்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் டீமுக்கும், பிளஸ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய குரு டாக்டர் முரளிதரன் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது நீங்க நினைக்கலாம், என்னடா கார் வாங்குறதுல ஒரு பெரிய விஷயமான்ட்டு. ஆமாங்க, எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வம்சத்திலேயே நான் சொந்தமா கார் வாங்கின தலைமுறை நான் தான். இப்போ வாங்கினது வேணா வெறும் 6.5 லட்ச ரூபா காரா இருக்கலாம், ஆனா இது ஆரம்பம் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடி, மெர்சிடிஸ் பென்ஸ், பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி கார்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு மோதிக்கேர்ல இருக்குது. எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் இருக்குது. அதுக்காக தான், நிரூபிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து சொல்றோம். இது ஏதோ சும்மா மோதிக்கேர் எனக்கு சித்தப்பா கம்பெனி மாதிரியும், மோதிக்கேருக்காக நான் வந்து பறிஞ்சு வேலை பார்த்தா அவங்களுக்கு எனக்கு ஏதோ பெருசா கொடுக்குறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க யாரெல்லாம் வேணும்னு நினைச்சு விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கோடிகள்ல லட்சங்கள்ல வருமானம் வருது. அதுல சம்பாதிச்சிருக்கக்கூடிய நானும் வருது. உங்களாலே முடியும், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும். சரியா? இங்க பெருசா அனுபவம் அது இது எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு மோதிக்கேர் டீமும் தயாரா இருக்கு, அந்த டீம்ல இருக்க நாங்களும் தயாரா இருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக, உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து யோசிங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்ப சாதாரணமா ஒருத்தர் கார் வாங்குறாரு அப்படின்னா என்ன நினைப்பாங்க அந்த ஃபேமிலியில? ஒரு சிலர் சந்தோஷப்படுவாங்க, ஆனா நிறைய பேர் வைத்தறிச்சல் போடுவாங்க. ஆனா மோதிக்கேர்ல இந்த கார் வாங்குறப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். என் குடும்பத்தோட நிக்க வச்சு மாலை மரியாதை பண்ணி, சரியா, மோதிக்கேர் மேனேஜ்மெண்ட் டீமும் பிளஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் முரளிதரன் சாரும் பிளஸ் என்னுடைய டீமும் குடும்பத்தோட வந்து ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனை கிராண்டா, இன்னும் அவங்க கார் வாங்கின மாதிரி எவ்வளவு சந்தோஷம், அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரே குடும்பமா சந்தோஷப்பட்டு எனக்கு வந்து காரை வந்து டெலிவரி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் வேற எந்த ஃபீல்ட்லயா இருப்பாங்களா அப்படின்னா சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வருமானம் சம்பாதிக்க நீங்க போயிட்டீங்கன்னா உங்களை ஏத்தி விடுறத விட இழுத்து விடுறவங்க தான் இங்க இந்த சமுதாயத்துல நிறைய பேர். அதுதான் வழி, வேற வழியே கிடையாது. ஆனா இங்க மட்டும்தான் உங்களை தூக்கி விட்டு அழகு பார்க்கக்கூடிய ஆட்கள் இங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஒரு டாக்டர் போய் கோயில்ல சாமி கும்பிடுறாருன்னா என்ன நடக்கும்? ஒரு இன்ஜினியர் போய் சாமி கும்பிடுறாருன்னா என்ன நடக்கும்? ஒரு வக்கீல் போய் சாமி கும்பிட்டா என்ன நடக்கும்? சரியா? ஒரு வக்கீல் போய் சாமி கும்பிட்டா என்ன நடக்கும்? வக்கீல் என்ன சாமி கும்பிடுறார்? நான் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும். அப்ப என்ன நடக்கும் வெளியே? ஒரு டாக்டர் சாமி கும்பிடுறாரு, நான் நல்லா இருக்கணும், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன், 50 பேர் வேலை செய்யறாங்க, அவங்கள காப்பாற்றணும், அந்த 50 குடும்பத்தை காப்பாற்ற நினைப்பார். நானும் சாமி கும்பிடுவேன், சரியா, நானும் டெய்லி சாமி கும்பிட்டு இருக்கேன். இவங்க வளர்ந்தா சமுதாயம் எப்படி இருக்கும்? நான் வளர்ந்தா, மோதிக்கேர் வளர்ந்தா, மோதிக்கேர்ல இருக்க நான் வளர்ந்தா, மோதிக்கேர்ல சேர போற நீங்க வளர்ந்தா, நீங்க சாமி கும்பிட்டா என்ன நினைப்பீங்க? சமுதாயம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எந்த மாதிரி ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே உங்க மனசாட்சிக்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. இது ஏதோ சாதாரண ஒரு வியாபாரம் கிடையாது. நான் பல தடவை சொல்லிட்டேன், இது சாதாரண ஒரு வியாபாரம் கிடையாது. சாதாரண மனிதனும் மிகப்பெரிய சாதனையாளராக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வியாபார வாய்ப்பு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு இந்த மோதிக்கேர். சரிங்களா? அதனால வாங்க, சாதாரண மனிதராக இருந்தால் நீங்களும் சாதனை மனிதர்களா மாற்றும். இல்லைங்க, நான் ஆல்ரெடி சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க வாங்க, நீங்களும் வாங்க. ஏன்னா நான் போய் சொல்லி 10 பேர் கேட்பான், ஆனா நீங்க மிகப்பெரிய ஆட்கள். சரியா? நீங்க சொன்னீங்கன்னா 1000 பேர் கேட்பாங்க. அப்ப என்னை விட நீங்க தான் வேகமா வந்து செய்யணும். இந்த நாடு நல்லா இருக்கும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கும், அதன் மூலியமா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஒற்றுமையான ஒரு உலகம், ஒரு ஒற்றுமையான ஒரு சமுதாயம் இங்க வந்து நம்ம வந்து மாத்தலாம். சரிங்களா? என்னடா ஏதோ சம்பந்தம்லாம் பேசுறேனே? ஆமாங்க, நீங்க உள்ள வந்து பாருங்க, அனுபவிச்சு பாருங்க, நான் அனுபவிச்சு சொல்றேன். சரிங்களா? அதனால வாங்க, மோதிக்கேருக்குள்ள பொருட்களை பயன்படுத்துங்க. நல்லா இருந்தா சேர்ந்து வேலை செய்வோம், நல்லா இல்லையா நண்பர்களாவே இருப்போம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வாங்க, இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.